Hi friends, வணக்கம். நான் உங்கள் லட்சு from Lachus Lifestyle Channel. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எலிகண்டான பியூட்டிஃபுல் ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன். இது எல்லாமே 22 கேரட்டில் வரக்கூடிய ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அண்ட் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இந்த வீடியோவில் நம்ம வந்து நிறைய ஹாரம் அண்ட் நெக்லஸ் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். எஸ் கேட்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நல்லா தெளிவாகவே கேட்குது. கோல்டு விலை எங்கேயோ ஏறி போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் என்னடான்னா கோல்டு வீடியோ போட்டு இப்படி டெம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலாம் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. எஸ் பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து வெட்டிங்காகலாம் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரோஸ் கோல்டில் போடுங்க, உருவம் இல்லாமல் போடுங்க, கொஞ்சம் ஃபேன்சியாக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கோல்டு விலை கம்மியாகும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸு, ரெகுலராக கொஞ்சம் அவைலபிள் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் கூட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் அந்த கலெக்ஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லை அப்படின்னாலும் யூ கேன் பிளேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா இவங்க ஷோரூமில் வந்து 20 to 25 டேஸ்க்குள்ளே பண்ணியும் கொடுப்பாங்களாம். ஸோ வாங்க ஒரு ஐடியாவுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த வெட்டிங் சீசனுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல ஒரு 3 பவுண்டில் பர்ச்சேஸ் பண்ணணும், 4 பவுண்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நான் வெயிட் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா ஹாரமும் அதுக்கு இயரிங்ஸும் வந்து அப்படியே அந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரமோட வெயிட்டும் அண்ட் இயரிங்ஸோட வெயிட்டும் கொடுத்துருக்கேன், வேஸ்டேஜும் கொடுத்துருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதில் ஒரு 2-3 ஃபினிஷிங் இருக்கும். எல்லாமே ஃப்ளோரல் டிசைன்ஸில் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி வரக்கூடிய கலெக்ஷன் அண்ட் ரோடியம் ஃபினிஷிங் அண்ட் ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி ஃபினிஷிங் அண்ட் எல்லோ கோல்டு மூணுமே மிங்கிள்டாக வரக்கூடிய ஃப்ளோரல் டிசைன்ஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் கூட. வேலைப்பாடு அப்படின்றது இந்த கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கும். இதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 16% வருது. அதில் எல்லாத்துக்குமே மேட்சிங்காக வந்து உங்களுக்கு இயரிங்ஸு, நெக்லஸ்ஸு, ஹாரம் சொல்லிட்டு நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. ஒரு 5.5 பவுண்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஹாரம் அண்ட் மேட்சிங்கான இயரிங்ஸ். இது நீங்கள் வந்து செட்டாக தான் வாங்கணும், இல்லை தனியாக வாங்கிக்கலாம். இல்லை சப்போஸ் இதுக்கு மேட்சிங்காக வேறு ஏதாவது இயரிங்ஸ் பேரப் பண்ணணும் பண்ணிக்கலாம், இல்லை குட்டியான ஸ்டட்ஸ் நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் மேட்சிங்காக வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்க்கி கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன். ரோஸ் கோல்டுலேயே டர்க்கி கோல்ட் ஜுவல்லரி வித் அழகான ராணி ஹாரம் வித் டபுள் ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கும் முகப்பில். அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு 2 வெரைட்டி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கோல்டு அண்ட் ரோடியம் ஃபினிஷிங்கில் மட்டும் வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரோஸ் கோல்டு மெயினாக வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இயரிங்ஸ் ரொம்ப கேட்சியாக கொடுத்துருந்தாங்க. அந்த 11.5 கிராமுக்கு 11 இல்லை, ஆக்சுவலாக 12 தான் ஓவரால். அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. இதில் மட்டும் உங்களுக்கு பீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸில் சூப்பராக இருக்குது. இதுக்கும் மேட்சிங்காக இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், வைடனாக டிசைனு. பென்னண்ட் வித் ஹேங்கிங்கோட நல்லா சூப்பராகவே இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே பேக் செயின் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செட்டாக வந்து எல்லாத்துக்கும் பேக் செயினோட தான் உங்களுக்கு இந்த கிராம் வெயிட்டு. இந்த கலெக்ஷன் கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தது லுக்கிங்கே. இது வந்து லைஃப் வருமா, எப்படி கெட்டியாக இருக்குமா, லைட் வெயிட்டாக இருக்குமா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கும். இது எல்லாமே அப்சல்யூட் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து இந்த கெட்டியான மாலை மாதிரியோ காசு மாலை மாதிரியோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி கெட்டி டைப்லாம் கிடையாது. எல்லாமே அப்சல்யூட் ஒரு ஃபேன்சி கலெக்ஷன், டிசைனர் கலெக்ஷன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா டிசைனர் கலெக்ஷன். ஸோ நீங்கள் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட் ரொம்ப ஒரு ஸ்டன்னிங்கான கலெக்ஷன், ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளோரல் டிசைனில் மேட்சிங்காக வரக்கூடிய இயரிங்ஸ் அண்ட் ஹாரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த எல்லோ கோல்டு, ரோஸ் கோல்டு, திருப்பி எல்லோ கோல்டு சொல்லி மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபினிஷிங் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு ஸ்டன்னிங்கான டிசைனர் பீஸ். இதில் பென்னண்ட் எந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரி பென்னண்ட்டை வந்து உங்களுக்கு இயரிங்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. இந்த டிசைனுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிசைனு. நல்லா இருந்தது. உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் யூனிக்காக டிசைன் தான். என்னடா கொஞ்சம் புதுசாக இருக்கேன்ற மாதிரி தான் ஒரு ஃப்ளவர் டிசைனுமே இருக்குது. இன்னொன்று இது நம்ம வியர் பண்ணால் திரும்பமான்னு சொல்லிட்டு சில பேர் டவுட் வரும். திரும்பாது, நல்லா அப்படியே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த பேக் செயினை பர்ஃபெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பாது. இது நல்லா கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. மோஸ்ட்லி ஹேங்கிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஹாரமுடைய டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டியாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லென்த்தியாகவும் காட்டும். ஸோ இதுவும் அந்த மாதிரி டைப் தான். ஏன்னா உங்களுக்கு
உங்களுக்கு பெண்டன்ட்லேருந்து கீழே ஹேங்கிங்ஸ் அதிகமாக வருது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் லென்த்தியாகவும் கிராண்டாகவும் காட்டுது வித் மேட்சிங் இயரிங்ஸோட. இதெல்லாமே வந்து நெக்லஸ் டைப். இதில் ஃபஸ்ட்டு நெக்லஸ் மட்டும் நிறைய இடத்துல சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு மகாலட்சுமி வச்சு ஒரு டிசைனாக பீஸில் உங்களுக்கு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த பீஸ்லேயுமே நான் வந்து மகாலட்சுமி பார்க்கவே இல்லை. அந்த ஒரே ஒரு நெக்லஸில் மட்டும்தான் மகாலட்சுமி இருந்தது. மற்ற எல்லாமே ஒரு ஃபேன்சி டிசைனர் பீசஸ். இது எல்லாமே உங்களுக்கு வந்து 27, 28, 25 அந்த மாதிரி வரும். இதில் லாஸ்ட்டாக ஒரு நெக்லஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஐ திங்க் 27 நினைக்கிறேன். சேம் அந்த பென்னட் மாடல்லையே நான் வந்து ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு 1 year பேக்கு. அது வந்து அதுதான் சேம் லைக் ஒரு ரோஸ் கோல்டு ஜுவல்லரி தான். அதுவுமே சேம் அது அப்படியே மேட்சிங்காக. ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸோட மேட்ச் பண்ணுற மாதிரி நெக்லஸும் அவைலபிள் இருக்குது, ஹாரமும் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 29, 28, 24, 25 இதுக்குள்ளே வரும். இதில் ஒன்று கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா பெருசாக, அது மட்டும் 31. கம்பேர் டு ஹாரம் இந்த 24, 21 இந்த நெக்லஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோட சைடு செயின் வரதுக்கு முன்னாடி ஒரு சைடாக ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. வியர் பண்ணும்போது லுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா டபுள் ஒர்க் மாதிரி வந்திருக்கும். ஒரு ஃப்ளவர் ஒர்க்கு, அதுக்கு மேலேயும் ஒரு ஃப்ளவர் ஒர்க், அப்படியே கொடியாக. இதில் எதுவுமே உருவம் இருக்காது. ஆனால் நேரில் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு சூப்பராக கொஞ்சம் புது விதமாக இருந்தது. ரெகுலராக நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு போர் அடிச்சிருக்கோம்ல, அப்படின்னும் போது இந்த கலெக்ஷன் கொஞ்சம் புதுசாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி டிசைன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, இவங்க ஷோரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி தட், உங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நியூ கலெக்ஷன்ஸும் கூட பார்த்திங்கன்னா நிறையா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு 24 grams வருது கீழே வரக்கூடிய மாடல். அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் மேலே வரக்கூடிய நெக்ஸ்ட் செட்டு கூட உங்களுக்கு அந்த 24, 25 தான் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வித்தவுட் பென்னண்ட்டு. கீழே வரக்கூடியது ஒரு குட்டி ஃப்ளவர் ஹேங்கிங்கோடு வரும். அதுவும் 25 grams தான். இதில் கடைசி ஒரு டிசைனர் பீஸ் ஒன்று பார்த்தேன். எஸ், இந்த 29 grams கீழே வருது பார்த்திங்களா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு அந்த லுக்கு. மேலே வரக்கூடியது கூட ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ் தான். இது மட்டும் உங்களுக்கு வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரியில் வரும். மேலே வரக்கூடியது பார்த்திங்கன்னா 1 கிராம் ஏதோ சம்திங் தான் சொன்னாங்க. அது ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. 1/2 கிராமான்னு தெரியல. அது மட்டும் வெயிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹாரம் மட்டும் 36 கிராம் வருது. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.5 சவரன் வருது. 3 மகாலட்சுமி வச்சு நல்ல கிராண்டான ஒரு பீஸு. இது ரெண்டுமே வேக்ஸ் கோல்டு ஜுவல்லரி தான். ஐ திங்க் அந்த நெக்லஸ் வந்து ஒரு 4 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு அதே அந்த துபாய் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லேயே கொஞ்சம் ஃபேன்சி மாடல்ஸ் எல்லாமே. மோஸ்ட்லி இந்த டிசைன்ஸில் எல்லாமே நோட்டீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர், டபுள் லேயரில் வரக்கூடிய அந்த அட்டாச்சாக வரக்கூடிய டபுள் லேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பென்னண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன்லாம் வந்திருக்கும். இது கொஞ்சம் ரெகுலராக வரக்கூடிய மாடல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் கோல்டு ஜுவல்லரியில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரெகுலராக வரக்கூடியது தான். அதில் கொஞ்சம் புது டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. டர்க்கி கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே. இதில் மோஸ்ட்லி வெயிட்னு பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 5.5 பவுண்டுக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 22 கேரட் தான். ஒரே ஒரு 18 கேரட் ஜுவல்லரி கலெக்ஷன் மட்டும் இப்போ காமிக்க போகிறேன். இது வந்து ரோஸ் கோல்டுலேயே 18 கேரட்டில் வரக்கூடிய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன். ஸ்டோன் வச்சு வரும் இது. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி 59 grams வரும் இந்த ஹாரம். இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் இருக்குது. இதுவும் 18 கேரட் தான். அண்ட் அகெயின் இதுவுமே 18 கேரட் தான். இதுவும் ஸ்டோன் வச்சு வரும். இது வந்து கம்ப்ளீட்டாக டைமண்ட் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்பயர் பண்ணி வரக்கூடிய கலெக்ஷன். டைமண்டில் ஒரு ஹாரம் வாங்கினீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அப்படியே சேம் டு சேம் இருக்கும். பட் டைமண்ட் காப்பி பண்ணி வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இது. இது வந்து 18 கேரட்டில் வரக்கூடிய கலெக்ஷன். 18 கேரட்டில் ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் வருது. வித் ரூபி அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ அது ரெண்டு மட்டும் தான் 18 கேரட். மற்றது எல்லாமே 22 கேரட் கோல்டு ஜுவல்லரி. இதுவுமே 22 கேரட்டில் ரோஸ் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் ஃபைனலாக பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு ப்ராடான யூ டைப் ஹாரம், அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் இருக்குது வித் மல்டிபிள் ஹேங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் வந்து இன்னும் கொஞ்சம் புது வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.